மாவட்டத்தினுடைய புலவர் மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் ஜெயக்குமார் அவர்களுடைய மறைவு மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் தரக்கூடியதாகும். ஒரு கட்சியினுடைய அகில இந்திய கட்சி இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட தலைவர், ஒரு 130-140 கோடி மக்கள் வாழ்ற இந்திய நாட்டில் ஒரு 30-40 வருஷம் ஆண்ட கட்சி, பிரதான எதிர்கட்சி, இன்னைக்கு ஆள போற கட்சி அல்லது ஒரு முக்கிய கட்சியினுடைய ஒரு மாவட்ட தலைவர். இந்தியா முழுதுமே ஒரு 540-550 மாவட்டங்கள் தான் இருக்கும். 150 கோடி மக்கள் இருக்க நாட்டில் ஒரு 500-600 பேர்ல குறிப்பிடத்தக்க ஒருத்தர். அவர் இது மாதிரி அவருடைய உடல் எரிக்கப்பட்டு கிடப்பது, இது சந்தேகத்துக்குரிய மரணமாக பத்திரிகைகள் எல்லாம் கொலை என்றோ தற்கொலை என்றோ இந்த மாதிரி மாறி மாறி செய்திகள் வருகிறது. இது சம்பந்தமான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது ஒரு மாவட்டத்தில் ஒரு கட்சி, பிரதான கட்சி, காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் மட்டுமல்ல, ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தா கூட, எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, மாவட்ட தலைவர் முறையில் நாங்கள் மிக வருத்தப்படுறோம். கட்சிக்காக ரொம்ப பாடுபட்டவர், சிரமப்பட்டு உழைத்தவர், தேர்தல் நேரத்தில் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார். பல ஆண்டுகளாக 4-5 வருஷமா மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார். இது எங்களுக்கு கூடுதலான வருத்தம் தரக்கூடிய. அதே நேரத்தில் இந்த மாதிரி சம்பவம் யாருக்கும் நடந்தாலும், ஒரு மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, சாதாரண தொண்டனாக இருந்தாலும் சரி, கட்சிக்கு அப்பாற்பட்ட எந்த விதமான பின்னணியும் இல்லாமல் ஒரு ஏழை எளிய சாதாரண ஒரு பாமரனுக்கு நடந்தாலும் இது போன்ற கொலை அல்லது இது போன்ற ஒரு மரணம், உடல் எரிக்கப்பட்டு கொடூரமாக இந்த மாதிரி நடந்த நிகழ்ச்சிங்கிறது கண்டனத்துக்குரியது, தண்டனைக்குரியது. எனவே சம்பந்தப்பட்ட காவல்துறை 6-7 குழுக்களை அமைத்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறை எஸ்பி ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். இது நிச்சயமா எல்லாருடைய கவனத்துக்கும், எஸ்பி அளவில் மட்டுமல்ல, அதுக்கு மேல டிஐஜி, ஐஜி, டிஜிபி, ஹோம் செக்ரட்டரி, முதலமைச்சர் எல்லாருடைய கவனத்திற்கும் இந்நேரம் போயிருக்கும். ஏன்னா இது 4-5 நாளா ஊடகங்கள்ல, பத்திரிகைகள்ல, தொலைக்காட்சிகள்ல, வாட்ஸ்அப்ல, இதுல எல்லாத்தையும் இந்த செய்தி தான் 4-5 நாளா பரவலா போயிட்டே இருக்கு. அதனால யாரும் எல்லாருடைய முக்கியத்துக்கு கவனம், எல்லாரும் கவனத்துக்கும், நடவடிக்கை எடுக்க வேண்டிய எல்லாருடைய கவனத்துக்கும் போயிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதனால இந்த செய்தியுடைய அடிப்படையில உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள்ல இருந்து எல்லாருக்கும், பொறுப்புல இருக்கிற எல்லாருக்கும் அதற்கான பொறுப்பு இருக்கிறது. அந்த நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்ப இருக்கிறது எங்களுடைய காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்த ஒரு கூட்டணி அரசாங்கம், அதனுடைய முதலமைச்சர், காவல்துறை முதல்ல காவல்துறையை நம்பி காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அது நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு மேல சிபிஐ வேணும், அது வேணும் நீங்க கேட்கறதெல்லாம் சொன்னா இருக்கிற காவல்துறை மேல நம்பிக்கை இல்லைன்னா ஆயிடும். முதல்ல காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும். அவர் எழுதுதாக சொல்லப்பட்டிருக்கிற அல்லது வெளியிருக்கிறதாக இருக்கட்டும் அல்லது சொல்லப்படுறதாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் சரி, குற்றம் நிரூபிக்கப்பட வரைக்கும் யாரா இருந்தாலும் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் தான். நிரூபணமான பிறகுதான் குற்றவாளிகள். ஸோ இவர்களை கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறையுடைய பொறுப்பு, சட்டத்தை முன்னிறுத்த வேண்டியது காவல்துறையுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை காவல்துறை முழுமையாக சரியாக செய்ய வேண்டும் என்று நானும் நேற்று மாநில தலைவர் ஸ்பாட்டுக்கே போயிருக்காரு. காங்கிரஸ் கட்சி இதுல நடுநிலையோடு யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் எந்த தாட்சணியமும் கிடையாது, தயக்கமும் கிடையாது. அது மாநில தலைவரே, கட்சியுடைய தலைவரே செல்வப்பிரதியை அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு, நின்றிருக்காரு, அடக்கம் பண்ணி வர்றதுக்கு என்று வந்திருக்காரு. ஆக கட்சியை பொறுத்தவரைக்கும் கட்சி நடுநிலையோடு குற்றவாளிகள் கண்டிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தோடு தமிழ்நாடு காங்கிரஸ் மட்டுமல்ல அகில இந்திய காங்கிரஸும் அதே உணர்வு தான் இருக்கிறது. உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அப்படி நடவடிக்கைகள் காவல்துறையின் சார்பில் சம்பந்தப்பட்டு வந்த பிறகு அதில் கட்சியில சம்பந்தப்பட்டவர்கள் யாரும் மேல சம்பந்தப்பட்டோ கைதோ அது மாதிரி வந்தாதான் கட்சி அது மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த சந்தேகத்தின் அடிப்படையில கட்சியோ கட்சியில் நிர்வாகிகளோ நிர்வாகிகள் மேல யார் மேலேயும் நடவடிக்கை மேற்கொள்ள முடியாது. சட்டப்படி தர்மப்படி அது இப்ப பண்ண முடியாது. ஆனா காலம் தாழ்த்தாமல் பல கொலைகள் ஏற்கனவே 10 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் 10 வருஷமாலாம் கொலை நடந்து பிடிப்பாத கேஸ் எல்லாம் இருக்கு, பக்கத்துல இருக்கிற திருச்சி உட்பட. உங்களுக்கே தெரியும் யார் என்னன்னு. அதான் அது மாதிரி கிடப்புல போடப்பட்ட ஒரு வழக்காயிடக்கூடாது. நாளாக நாளாக இப்ப இருக்கிற வேகம் குறைய 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 குறைய
சரியா போயிடுங்கிற உணர்வோட அது வந்து கோல்டு ஸ்டோரேஜில் போடப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக அந்த சம்பவம் ஆகிடக்கூடாது. அதனால விரைவில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே வந்து தனக்கு கொலை மிரட்டல் இருக்குன்னு சொல்லி காவல்துறைக்கு மனு அளித்ததாகவும் அந்த இதுக்கு வந்து காவல்துறை அலட்சியமா செயல்பட்டதால இந்த கொலை வந்து சொல்லி டிஜிபி திருநெல்வேலிட்ட எதிர்க்கட்சி குற்றம் சாட்டுறாங்க. இல்ல, எதிர்கட்சிகள் என்ன வேணாலும் குற்றம் சாட்டலாம். யார் மேலேயும் குற்றம் சாட்டுவது சாதாரண எளிதான காரியம். அது போற போக்கில் யார் வேணாலும் என்ன வேணாலும் அதிகமா சொல்லிட்டு போகலாம். ஆனா அதே நேரத்துல சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் தனக்கு அந்த கடிதம் வந்து சேரலன்னு சொல்லியிருக்காரு. பின்னாடி இந்த சம்பவம் நடந்த பிறகு வீட்டுல இருந்து இப்போதான் அந்த கடிதம் காவல்துறைக்கு தரப்பட்டிருக்கிறது சொல்லியிருக்காரு. அதுவுமே ஒரு விசாரணைக்குரிய விஷயம் தான். இதுவுமே இவர் முதல்ல ஒரு லெட்டர் சொன்னாங்க, இப்ப என்ன 2-3 லெட்டர் எடுத்ததா சொன்னாங்க. இந்த லெட்டர்கள்லாம் அவர் எழுதுனதோட வச்சுக்கிட்டாரா, ஏற்கனவே காவல்துறைக்கு அனுப்பியிருக்காரா, காவல்துறை அனுப்பி இருந்தா அது மேல அவங்க என்ன நடவடிக்கை, அவருக்கு பாதுகாப்பு பந்தோபஸ்து என்ன கொடுத்துருந்தாங்க, கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கல, இது மாதிரி பல விஷயமும் சேர்த்து எல்லாத்தையும் விசாரிச்சு முழுமையான உண்மைகள் மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். பிரதமரா இருக்கிற மோடி அவர்கள் அவர் இருக்கிற வகிக்கிற பொறுப்பு வந்து பிஜேபியை சார்ந்தவராக இருக்கலாம். ஆனா நாட்டினுடைய பிரதமர்னா ஓட்டு போட்ட மக்கள், போடாத மக்கள், எல்லா மக்களுக்கும், நாட்டில் வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அவர் தான் பாதுகாவலர் ஒரு பிரதமர் என்கிற முறையில். ஆனா ஒரு பிரதமர் மக்களிடத்திலே பிரிவினை உண்டாக்குற விதத்துல மத ரீதியான பிரச்சாரமாக தேர்தல் பிரச்சாரத்தை மோடி மாற்றுவது தவறு, கண்டனத்துக்குரியது தவறு. அவர் பிரதமர் மாதிரி பேசி ஓட்டு கேட்கணுமே தவிர அந்த ஸ்தானத்திலிருந்து கீழே இறங்கி அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டு நாளாக வந்து முன்னிலையெல்லாம் வந்து வளர்ச்சி, நாட்டில் இருக்கிற பணிகள், இதை பத்தி எல்லாம் பேசினாரு. இதெல்லாம் மொத்தமே அவர் அதெல்லாம் பேக்ஷீட்ல பின்தள்ளிட்டு மதத்தை பத்தி மட்டும்தான் பேசுறாரு. அதுவும் குறிப்பா இஸ்லாமிய மதத்தை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு, கண்டிச்சுட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. இது வந்து அவர் தேர்தல் யுக்தியாக அவர் நினைச்சு பண்ணலாம். ஆனா இதை வந்து நடுநிலையான மக்கள் கூட இதை ஏற்க மாட்டாரு. இது வந்து முற்றிலும் தவறானது, கண்டனத்துக்குரியது. மோடி ஒரு பிரதமர் முறையில் அவர் பேசுகிற பேச்சு கிட்டிங் பிலோ த பெல்ட்பாங்க, அது மாதிரி ரொம்ப ஒரு கீழே ஒரு என்ன கேட்டீங்கன்னா ஒரு தரம் தாழ்ந்த பேச்சு. ஒரு பிரதமருடைய பேச்சுங்கிறது பிரதமர் ஸ்தானத்துல இருந்து அவர் பேசக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. அரசியல்வாதி பல வெற்றி தோல்விகள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷம் அரசியல் இருக்கீங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட முடியாத சொல்லியிருக்கீங்க. இந்த சூழலை யாரும் உருவாக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது கடந்து போகணும் தான், அது ஒன்றும் இல்லை, ஏன் உருவாக்கிட்டாங்க? இல்ல, நான் வந்து திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட அந்த பாராளுமன்றத்துல ஏறக்குறைய 4,60,000 வாக்குகள் கூடுதலாக மக்கள் தந்து இந்த தொகுதியில வெற்றி பெற செய்தார்கள். திருச்சி தொகுதியில 5 வருஷம் 39 தொகுதியிலையும் நடுநிலையோடு இருக்கக்கூடிய தினமலர் பத்திரிகை, சொல்லப்போனா தினமலர் வந்து காங்கிரஸுக்கு ஆதரவாக செய்தி போடுற பத்திரிகை இல்லை. என்ன கூட பல நேரத்தில் விமர்சிச்சு தான் வந்திருக்கு. இருந்தாலும் அந்த பத்திரிகை செய்த ஒரு ஆய்வு அடிப்படையில 39 தொகுதியில நீங்க பார்த்திருப்பீங்க, அது எம்பி படத்தை போட்டு சுத்தி வந்து அவருடைய மக்கள் ஏற்பு, ஆதரவு, எதிர்ப்பு, நல்லா பண்ணாரா பண்ணலையா, இந்த மாதிரி ரவுண்ட் போட்டு சர்வே போட்டிருக்காங்க. அந்த 39லயும் 60% மேல மக்கள் ஆதரவு உள்ள, விரும்பக்கூடிய, சிறப்பாக செயல்பட்டார்னு சொன்ன எம்பியாக என்னை அந்த சர்வே 39 பேர்லையும் ஃபர்ஸ்ட்னா, அதுக்கடுத்து 1-2 பேர் இப்படிதான் அந்த சர்வே போடப்பட்டிருக்கிறது. நானே சொல்லி போட்டது இல்லை, தினமலர்ல வந்தது. ஓகே, இது எது சொல்றேன்னா, அதுக்காக மற்றவர்கள் எல்லாருமே ஒரு சதவீதம் கூடுதல் குறைச்சல் இல்லை, எல்லா எம்பிக்களுமே சிறப்பாக வேலை பார்த்துருக்காங்க. அவங்க பண்ண சர்வேல
அவங்க என்னென்ன ஐட்டத்தை எடுத்து விசாரிச்சாங்களோ அந்த விசாரிச்சதுல மக்கள் திருப்தி சந்தோஷம்னு சொன்னதுல எனக்கு முதலிடம் கொடுத்து போட்டிருக்காங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. அவ்வளவுதான். அதுக்காக நான் யாரையும் குறைவா சொல்லல. எல்லா எம்பியும் சிறப்பா வேலை பார்த்திருக்காங்க. ஆனா இதுல எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. என்னுடைய வேலைகளை அங்க திருச்சியில் இருக்கிற மேம்பால பணியா இருக்கட்டும், இதுல இருந்து ஆரம்பிச்சு பல்வேறு விதமான பணிகள், எனக்குரிய 600-650 இடங்கள்ல வந்து எம்பி பட்டில இருந்து பணிகள், இது மாதிரி எம்பிக்குரிய வேலைகளையும் திருப்திகரமாக செய்திருக்கேன்னு மனப்பூர்வமா நம்புறேன். அதை மக்களும் ஏற்றிருக்காங்கிறது அந்த சர்வேருடைய அடையாளம். இப்படி எல்லாம் பண்ண பிறகு சீட்டு கிடைக்கலன்னா சந்தோஷமா இருக்கும், வருத்தமா தான் இருக்கும். நான் மட்டுமா வருத்தப்படுறேன், என்னை சார்ந்தவர்கள், காங்கிரஸ் இருக்கவங்க, ஈவன் திமுகவிலேயே இருக்கக்கூடிய தொண்டர்கள், திமுக இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள், திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு திமுகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், அண்ணா திமுகவா இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தை எல்லா கட்சியும் இருக்கிற முக்கிய தலைவர்கள், முன்னணி தலைவர்கள்லாம் என்னை பார்க்கும்போது எனக்காக அவங்களும் அனுதாபப்பட்டு வருத்தத்துக்கு தான் செய்யறாங்க. இங்க மட்டும் இல்ல, பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் என்ன தெரிஞ்சவங்கலாம் கூட போன் பண்ணி, இன்னைக்கு கூட ஒரு துணை முதலமைச்சர் போன் பண்ணாரு. போன் பண்ணி இந்த மாதிரி நடந்து பஸ்ஸே வருத்தப்படுறாங்க அப்படின்னாக்கா வருத்தம் தெரிவித்தாரு. இது மாதிரி என்ன தெரிஞ்சவங்க, பழகியவர்கள், நண்பர்கள், கூட இருக்கவங்க வருத்தப்பட்டு தான் செய்வாங்க. எனக்கும் அது வருத்தமான விஷயம்தான். அதனால அதே நேரத்துல இப்ப தேர்தல் முடிஞ்சு போச்சு. இங்க வருத்தப்பட்டு திரும்பி நிக்க முடியாதுல்ல. இப்போ இன்னும் 5 வருஷம் கழிச்சு தான் தேர்தல் வரும். வருஷத்துக்கு கூட தேர்தல் வருது. அதனால அந்த நேரத்துல எனக்கு என்னுடைய கருத்தை சொல்றதுக்காக ஒரு சின்ன அறிக்கை கொடுத்தேன். அதோட அதுக்கு பிறகு இந்த தேர்தல் நேரத்தில் எந்த விதமான கருத்து, என்னுடைய கட்சிக்கு எந்த பாதிப்பும், காங்கிரஸுக்கு அல்லது கூட்டணிக்கு என்னால எந்த விதமான விமர்சனங்களால எந்த விதமான பின்னடைவோ பாதிப்போ வரக்கூடாதுங்கிறதுனால அமைதியான முறையில இந்த தேர்தல் வந்து நல்லபடியா நடந்திருக்கு. தேர்தல் மக்கள் பெரும்பான்மையா வாக்களிச்சிருக்கிறாங்க. மக்களுடைய கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் என்ற நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கிறது. அதனால இப்ப தேர்தல் முடிஞ்சு போன பிறகு ஓட்டு என்றதான் பாக்கி இருக்கு. இப்ப பழைய விஷயங்களை பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால அதை பத்தி பேசிக்க விரும்பல. நீங்க கேட்ட விஜயபாஸ்கர் மட்டும் இல்லைங்க, நான் சொன்னேன், அண்ணாதுமே சேர்த்தான சொன்னேன். திமுகல நிறைய பேர் மந்திரிகள்லாம் வருத்தப்பட்டு என்கிட்ட பேசியிருக்காங்க. திமுக இருக்கிற சாதாரண தொண்டர்கள், திருச்சியில் இருக்க பொறுப்பாளர்கள், பூமாவட்ட பொறுப்பாளர்கள் பல பேர் வருத்தம் இருக்காங்க. ஏன் விஜயபாஸ்கர் மட்டும் சொல்றீங்க? விஜயபாஸ்கர் நம்ம மாவட்டத்துக்காரரு, முன்னாள் மந்திரியா இருந்தவரு. அவரு விஜயபாஸ்கர் என்ன எதிர்கட்சி தவிர எங்களுக்கு ஒன்றும் எதிரி கிடையாது யாரும். என்ன அவங்க அப்பாவே கூட எல்லாம் கட்சியில் இருந்தவரு, ஒன்னா இருந்தவங்க. ஆனா ஏங்க ஒவ்வொருத்தரோட இருக்கிற தொடர்புகள், அரசியல் ரீதியான சம்பவங்கள், நிகழ்வுகள், ஒருத்தர் விமர்சிக்கிறது வேற. அதை தாண்டிய உறவு, நட்பு, தொடர்பு, பழக்க வழக்கம் வேற. அதனுடைய அடிப்படையில ஒரு பாதிப்பு ஒருத்தருக்கு வரும்போது, ஒரு நல்லதோ கெட்டதோ நடக்கிற போது அதை போய் பங்கேற்கிறதோ அல்ல கருத்து சொல்றதோ அது ஒரு பாவம் கிடையாது. அந்த கருத்துக்கு மறுப்பு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அதனால அவர் மாதிரி நிறைய பேரு வருத்தப்பட்டு என்கிட்ட பேசியிருக்காங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்ல முடியாது, நன்றின்னு சொல்லுவேன். அவ்வளவுதான் தவிர அவங்களெல்லாம் கடிக்க வேண்டிய அவசியம் இல்லையா. எனக்காக வருத்தப்படுறவங்களுக்கு வருத்தப்பட்டவருக்கு நன்றிங்க தான் சொல்லலாம். தேர்தலுக்கு பிறகு பாஜக அதிமுக கடமை விமர்சனம் பண்ணிருக்காங்க. தேர்தலுக்கு பிறகு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இப்போ உள்ள அதிமுகவே இல்லாம போயிடும் சொல்லி பாஜக தரப்பு சொல்றாங்க. திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், ஈவன் பிஜேபியா இருக்கட்டும். பிஜேபி நாளைக்கு இப்ப மோடி பிரதமரா இருக்காரு, நாளைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வரல வச்சுக்கோங்க. ஆட்சிக்கு வரலன்னா பிஜேபி காணாம போயிடுமா? காங்கிரஸ் ஆட்சியில் இல்ல, காங்கிரஸ் காணாம போயிடுச்சா? திமுக ஆட்சியில் இல்லாம இருந்துச்சு, காணாம போயிருக்கா? இப்ப அதிமுக ஆட்சியில் இல்லாம இருக்கு, காணாம போயிடுச்சா? அதனால எந்த கட்சியும் மக்கள் தான் முடிவு செய்யற எஜமானர்கள். சீட்டு ஜெயிக்கலாம், கூட எம்எல்ஏ வரலாம், கூட எம்பி வரலாம், குறைச்ச எம்எல்ஏ வரலாம், எம்பி வரலாம், ஆட்சிக்கு வரலாம், எகட்சியா இருக்கலாம். யாரையும் மனுஷனே ஒரு மனுஷன் காணாம முடியாது. அப்புறம் அரசியல் கட்சிகளை ஒரு கட்சி இன்னொரு கட்சி எப்படி காணாம அவர் கேட்ட கேள்வி பாஜக அதிமுக கூட்டணியில இருந்து தேர்தல் முன்னே வரைக்கும் 1 மாசத்துக்கு முன்னாடி வெளியில வர்றாங்க. அதனால எடப்பாடி தலைமையிலான இருக்கிற அதிமுகவே இல்லாம போயிடும் அப்படிதான் பாஜக தொடர்ச்சி. நான் சொல்றேன், அதுதான் பதில் சொன்னேன். இதுதானே பதில் சொன்னேன். அவர் சொன்னது அண்ணாமலை ஒரு கட்சி காணாம போகிறாரு. யார் தலைமையில இருக்கு என்ன கட்சி? அதிமுக தான் சொல்றேன். அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும்,
பிஜேபியா இருக்கட்டும் ஆட்சியில இல்லாம இருக்கிற காரணத்தினாலேயோ ஒரு தேர்தலில் வெற்றியோ தோல்வியோ ஏற்படக்கூடிய பின்னணியிலேயோ ஒரு கட்சியை இன்னொரு கட்சி காரணமாக்க முடியாது. அதான் பதில். அதுல என்ன கேள்வி? பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேர்தல் விதிமுறைகள் ஈடுபடுறாரு. அது சம்பந்தமா விளக்கம் கேட்டு பாஜக தலைவர் நட்டா விளக்கம் கேட்கிறாங்க. ஆனா பிரதமர் மோடி விளக்கம் கேட்கறது இல்ல. இது வந்து பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து தேர்தல் என்ன பயப்படுது அப்படிங்கிற மாதிரி சகோதரர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தலைவர்கள்லாம் கண்டிச்சிருக்காங்க. எல்லா கட்சிகளும் பொதுவாக எல்லா திமுக வந்து கண்டிச்சிருக்காங்க. ஆனா எல்லா கட்சிகளும் தான் கண்டிச்சிருக்காங்க. அதனால தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கிறது என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா ஆளுங்கட்சியால தேர்தல் கமிஷனில் நியமிக்கப்படுகிறது. முதல்ல இருந்த முறையை மாற்றி எலெக்ஷன் கமிஷனர்ஸ் நியமிக்கிறாங்க இல்லையா, அந்த நியமனமே சுப்ரீம் கோர்ட்டினுடைய கருத்துக்கு மாறாக சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தவங்களெல்லாம் எடுத்துட்டு ஆளுங்கட்சியில 2 பேரும் எதிர்கட்சியில ஒருத்தர் 3 பேரும் 2 பேரும் முடிவு பண்ணா அவங்க தான் கமிஷனர்ஸ். இப்படி போட்டா இப்போ யார் போடுறாங்களோ போடுறதுக்கு விசுவாசமா தான் தேர்தல் ஆணையம் இருக்கும். அப்படிதான் செயல்படுது. தேர்தல் தேதி அறிவிக்கிறது 400 இடங்களை எல்லா பேசிட்டாரு. 4 நாள் குறைவா இருக்குது. என்ன மாதிரி இன்னும் 4 நாள் இன்னும் 3 கட்டம் இருக்குல்ல, இன்னும் குறையும். ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி 400ல ஆரம்பிச்சாங்க. இப்போ குறைஞ்சிக்கிட்டே இருக்கு 2-3 கட்டத்துல. இன்னொரு 3-4 கட்டம் வரும்போது இன்னும் குறையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இவ்வளவு கீழே இறங்கிலாம் அவர் ஒரு பிரதமர் பேச வேண்டிய தேர்தலே பாத்தீங்கன்னா பிரதமருக்கு வசதியா தான் அந்த நாட்கள்ல குறிக்கப்பட்டிருக்கு. ஒரு மாநில வாரியா ஒவ்வொரு மாநிலமா முடிச்சுட்டு கடைசியா அவர் தொகுதியில போய் 4 நாள் 3 நாள் இருந்து பிரச்சாரம் பண்ற மாதிரி கடைசி 7வது 8வது ரவுண்டுல அவருடைய தொகுதியை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டா சவுத்த முடிக்க அந்த ஸ்டேட்டும் இந்த ஸ்டேட் முடிச்சு அவருடைய சுற்றுப்பயணத்துக்கு ஆளுங்கட்சி சுற்றுப்பயணத்துக்கு ஏதுவாக அது திட்டமிடப்பட்டிருக்கிறது. அப்படிதான் தேர்தலே நடக்குது. அதனால முதல்ல இருந்த நம்பிக்கை அவருக்கே குறைஞ்சிருக்கு. இல்லைன்னா நீங்க தான் சொல்றீங்க, ஊடகங்கள் பத்திரிகை இது உங்கள் மூலமா வர செய்தி தான் அது. பொதுமக்களுடைய கருத்து கணிப்புலையும் இன்னும் வந்து குறையத்தான் இருக்கு. 400-500 வரக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது வந்து ரொம்ப பார்க்க கேட்கவே அசிங்கமா ரொம்ப கேவலமா இருக்கக்கூடிய சம்பவங்களாக நடந்திருக்கிறது. அவ்வளவு கைது பண்ணப்பட்டிருக்காங்க. தப்பிச்சு போனவனையும் முதலமைச்சர் வந்து சீக்கிரம் கைது பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ரேவண்ணா வந்து ஏற்கனவே அவருடைய மகன் மூத்த மகன் எம்எல்ஏ ஏற்கனவே மத்தியால இருந்தவர். அவர் ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு. அதனால சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கு. அதனால சட்ட ரீதியாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அதுக்கு மேல அதை சொல்றாங்க. இது வந்து ரொம்ப இந்தியாவுக்கே தலைகுறி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அவமானமான காரியம். அதுவும் ஒரு பிரதமராக இருந்தவருடைய மகன் பேரு அது மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வர்ற போது இது உலக அளவுல பேசப்படுற செய்தி மாதிரி ஆயிடுச்சு. ஒரு தலைகுனிவான செய்தியாக இருக்கிறது. தகுந்த முறையில குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும். சீட்டு இந்த தண்டையெல்லாம் வந்த பிறகு சீட்டு வழங்குற மாதிரி தெரியல. நீங்க சொல்றதுல வித்தியாசம் இருக்கு. முதல்ல சீட்டு வழங்கிட்டு இப்போ தேர்தல் நடந்துட்டு இருக்கு. அது இதுக்கு மேல அவர் குற்றவாளிகள் இந்த மாதிரி இந்த அசிங்கமான குற்றச்சாட்டுலாம் வந்த பிறகு மக்கள் கண்டிப்பாக அதை ஏற்றுக்க மாட்டாங்க, தண்டிக்கத்தான் செய்வாங்க. எனக்கு வந்து இப்ப சமீபத்துல 1977 இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா 6 தடவை தொடர்ச்சியா எம்எல்ஏ இருந்திருக்கு. புதுக்கோட்டையில இருந்து 99ல எம்பி ஆகிற வரைக்கும், எம்பி ஆகிட்டு எம்எல்ஏ ரிசைன் பண்ண, அதை சேர்த்தா 7வது தடவை இப்படி தொடர்ச்சியாகவும் இருந்திருக்கேன். எம்பி ஆகிட்டு அதுக்கு பிறகு ராஜ்யசபா எம்பி ஆகிட்டு 2009ல ராஜ்யசபாவை ராஜினாமா பண்ணிட்டு தான் காங்கிரஸ்ல சேர்ந்தேன். காங்கிரஸ்ல சேர்ந்ததுல இருந்து 2009ல இருந்து 2019ல தான் திருப்பி தேர்தல் இருந்தேன். இந்த 10 வருஷத்துல நான் எம்பி கிடையாது, எம்எல்ஏ கிடையாது. 2009ல ராஜ்யசபா ராஜினாமா பண்ணிட்டு 2019ல லோக்சபால ஜெயிக்கிற வரைக்கும்
10 ஆண்டு காலம் நான் எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, என் மகன் கூட கிடையாது. ராமச்சந்திரன் கூட இப்பதான் 2 வருஷம் தான் ஆச்சு, இந்த பின் தான் வந்தாரு. அதனால வீட்டுல யாரும் பதவியில கிடையாது. எல்லாம் 2 வருஷம் வந்து கட்சியில வந்து செக்ரட்டரியா இருந்தா, 2 வருஷம் இங்க வந்து கட்சி தலைவரா இருந்த காங்கிரஸ்ல. அப்படி பாத்தீங்கன்னா 4 வருஷம் தவிர்த்து இன்னொரு 6 வருஷம் காங்கிரஸ் கட்சியில வெறும் 5 ரூபா மெம்பரா தான் இருந்தது. அப்ப காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில இருந்தது. ஆட்சியில் இருக்கும்போது எனக்கு ஆட்சியில் அதிகாரத்திலயோ கமிட்டிலயோ இதுல மெம்பரோ டைரக்டரோ எதுவும் வரல. காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. ஆட்சி இருக்கும்போது சேர்ந்த பிறகு கட்சியிலையும் பொறுப்பு இல்லை, ஆட்சியிலையும் எந்த பொறுப்பும் இல்லாமல் 6 வருஷம் கட்சியில 5 ரூபா மெம்பரா இருந்து கட்சிக்காக பாடுபட்டு. அதுக்கு பிறகு தான் 2 ஸ்டேட்டுடைய செக்ரட்டரியா 2 வருஷம் இருந்தேன், மாநில தலைவரா 2 வருஷம் இருந்தேன். பிப்ரவரியில மார்ச்ல தேர்தல், பிப்ரவரியில மாற்றப்பட்டேன். தேர்தலில் நிற்க வாய்ப்பு கொடுத்தாங்க, நின்று ஜெயிச்சேன். இப்ப அதுவும் இல்லை வாய்ப்பு. அதனால பதவிகளை வந்து இருந்த பதவிகளை நான் ராஜினாமா செய்திருக்கேன். எந்த பதவிகளும் எனக்கு வேண்டும்னு கண்டிஷன் போட்டு நான் வந்து சேரலை. காங்கிரஸ் சேர்ந்த கூட சோனியா காந்தி அம்மாவே அவங்க என்ன வேணும் கேட்டாங்க. ஒன்றும் இல்லாம கட்சி வந்து வேலை பார்க்க வாய்ப்பு கொடுக்கறதா கேட்டதை தவிர எனக்கு நான் ராஜினாமா எம்பி பண்ணிட்டு வரேன், எனக்கு எம்பி கொடுக்கணும்னு கேட்கல. அது மாதிரி எதுவும் கேட்டு கண்டிஷன் போட்டுலாம் வரவும் இல்லை. அதனால எனக்கு என்ன கொடுக்கணும்னு கடவுள் நினைக்கிறாரோ அது கடவுள் கொடுப்பாரு. கடவுள் கொடுக்க நினைக்கிறத மனுஷங்களால தடுக்க முடியாது, கடவுள் கொடுக்க நினைக்காததை மனுஷங்களாலையும் கொடுக்க முடியாது. சோ கடவுள் கொடுக்க நினைக்கிறத எந்த மனுஷனும் தடுத்துடவும் முடியாது. எல்லாருக்கும் கடவுளுக்கே சொல்ற பதில், எது தர்மம் எது நியாயமோ தர்மம் மீண்டும் தர்மம் வெல்லும், நியாயம் வெல்லும். கடவுள் மேல நம்பிக்கை உள்ளவனா, அதே மாதிரி மக்கள் மேலேயும் நம்பிக்கை உள்ளவன். நான் பொறுப்புல இருந்தாலும் இல்லைனாலும் எம்பியா இருந்தாலும், இப்ப எம்பியா வந்து நீர்மூலத்தை திறந்து வைக்கிறோம். 2-3 நாளா வந்து நிகழ்ச்சியெல்லாம் வந்து கலந்துகிட்டு இருக்கேன் இல்லையா. இன்னும் 10 நாளைக்கு அவருங்க 8 வரைக்கும் தானே எம்பி. அதனால ஓட்டுலாம் மீட்டிங்ல போயிடுச்சு. அதனால இல்லைனாலும் பதவி இல்லைனாலும் திருப்பி வருவேன். எப்படி கடந்த காலங்கள்ல பதவியில இருந்தாலும் இல்லைனாலும் தமிழ்நாடு முழுதும் போனோம். அது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எனக்கு 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருக்கு. என்னை யாரும் கொண்டு போய் ஒளிச்சு வச்சிட முடியாது, என்னை யாரையும் ரூம்ல கொண்டு போய் பூட்டி வச்சு வெளியே போகாம சாத்தி வச்சிட முடியாது, மக்கள்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிட முடியாது. மக்கள் மத்தியில தான் இருப்பேன். தமிழ்நாடு முழுதும் போவேன், எல்லா பகுதியிலையும் சுற்றுப்பயணம் போவேன், எல்லா மக்களையும் சந்திப்பேன், எல்லா நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவேன். எந்த மக்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட பேசுவேன், தேவையான போராட கூட செய்வேன். ஆக மக்கள் களத்துல மக்கள் தளத்துல தொடர்ந்து செயல்படுவேன். என் உயிரிழந்த வரைக்கும் மக்கள் மத்தியில இருக்கும். அதை யாரும் தடுக்க முடியாது.